காப்பாற்றும் எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு அண்ணாமலை சொல்ற அளவுக்கு ஏன் வருது? அதே போல விஜய் பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் ஒரு கட்டத்துல அசூயை ஆயிட்டார். அவரு என்ன இது எது எடுத்தாலும் விஜய் நான் என்ன வந்து மார்க்கெட்டிங் அதிகாரியா விஜய்க்குன்னு பேசுறேன். அப்புறம் என்னங்க நீங்களே தான் சொல்றீங்க அசூயை ஆயிட்டாருன்னு. இல்ல அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருக்கோமா? நீங்க என்ன சொன்னீங்களா அதே போல அந்த அளவுக்கு பிஜேபி விஜய்க்கு முட்டு கொடுத்துருக்கோம். இல்ல நாங்க திமுகவை கையை உயர்த்தும் போது நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டு திமுகவை காப்பாத்த நீங்க அசிங்கமா முயற்சி பண்றீங்க. புரியுதா என்ன நடக்குதுன்னு? இதுல என்ன சார் அசிங்கம் சொல்லுங்க. இதை விட அசிங்கம் என்ன சார்? இது 41 உயிர் போயிருக்கு, 41 உயிர் இழந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நியாயமா நிக்கணும்னு சொன்னா குற்றம் செய்தவர்கள் எல்லாரையும் உள்ள குற்றவாளி கூண்டல நிப்பாட்டணுமா சார்? தனி ஆணையம் எஸ்ஐடி ஒன்னு போட்டிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குல்ல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்து நள்ளிரவில் சிஎம் வேக வேகமா தனி பிளைட்ல போய் அங்க போய் அந்த முகாமிட்டு 3:30 மணிக்கு பிரஸ் மீட் எங்கேயாவது நடந்திருக்கா? எத்தனை பிரச்சனை பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனை. நீங்க திமுக அத்ராஸ் பிரச்சனைக்கு ஒண்ணாங்களா? ஐயா நீங்க என்னங்க அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இப்படிதாங்க சொல்லுங்க. மணிப்பூர் பிரச்சனை என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? மணிப்பூர் பிரச்சனை என்ன சார்? நிர்வாணப்படுத்தி ஒரு பெண்ணை அப்படியே ஊர்வலம் கொண்டு போறாங்க. ஏன் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலையா? இதுல என்ன தெரியுங்களா? இல்ல சார் நீங்க இப்ப பதில் சொல்ல விட மாட்டீங்க, நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஏன்னா பதில் சொன்னா பயம். மணிப்பூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி போனாங்களா? இப்ப மணிப்பூர் பிரச்சனைக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமா மாதேஷ்க்கு? இல்லை நீங்கள் மாட்டுக்கு அந்த இது கிராமத்தில் மாரடிச்சுன்னு அழுவாங்களே, அது மாதிரி நீங்கள் பேசிட்டே போகிறதுனா போங்க. ஏன்னா பதில் சொல்ல விடுங்க. மணிப்பூர் பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண் மீது நடத்தப்பட்ட வன்முறை அது சம்பந்தமான வீடியோ அது மட்டும் இல்லை. மணிப்பூர் பிரச்சனை இன்னும் அந்த மாதிரி பல 100 வீடியோ இருக்குதுன்றாங்க. என்ன பேச விடுங்க மாதேஷ். உங்களுக்கு புரியுதா புரியலையா? மலைக்கு மேலே ஒரு இனம், மலைக்கு கீழே ஒரு இனம், 2 இனக்குழுக்களுக்கு நடுவில் நடந்த மிகப்பெரிய கலவரம். ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, அது மிகப்பெரிய கலவரம். அந்த ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு ஆயுதங்கள் கிடைச்சிருச்சு. பார்டர் ஸ்டேட்டு துணை ராணுவம் போய் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அங்கே படிப்படியாக அமைதியை கொண்டு வந்து இன்றைக்கு பூரண அமைதி வந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் பிரதமர் அங்கே போயிருந்தாருன்னா, இந்த இனக்குழுவுக்கு ஆதரவாக வந்தாருன்னு அந்த இனக்குழு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலோ, அந்த இனக்குழுவுக்கு ஆதரவாக வந்தாருன்னு இந்த இனக்குழு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலோ மிகப்பெரிய பிரச்சனை. 2 இனக்குழுக்கு நடுவாக ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை இந்த ஸ்டாம்பீட் இன்சிடென்ட்டோட நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சமேனும் அறிவு கபாலத்தில் கொஞ்சமாக மூளை ஒட்டிகிட்டு இருக்கவங்க கூட இதை செய்ய மாட்டாங்க.